இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய மக்களுக்காக மீட்பு தரும் பொருட்டு பாவங்களிலிருந்து, சாத்தானிடமிருந்து, சாவிலிருந்து மக்களை மீட்பதற்காக தன் சிலுவையில் தன் உயிரையே கொடுத்தார். அத்தோடு எல்லாம் முடிந்தது என்று பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், தலைமை குருக்கள் எல்லாரும் கனவு கண்டார்கள். ஆனால் அவர் சொன்னது போலவே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது, உயிர் உள்ளது. எதற்காக நம்மோடு இருக்கிறார்? அன்பானவர்களே, ஆடுகளாக கருதப்படுகின்ற அவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தை எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும், எப்பொழுதும் வழிநடத்தப்பட வேண்டும், எப்பொழுதும் அதற்கு தேவையான துணை இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல யோசனைகளை கொடுக்க வேண்டும். இவ்வாறு தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து, நண்பனாக, சகோதரனாக இருந்து, அனைத்திலும் தீமைகளிலிருந்து மீட்பவராக இருந்து, அன்பானவர்களே, தன்னுடைய ஆடுகளை பசும்புல் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லுகின்ற அற்புதமான ஆயனாக இருக்கிறார். நல்ல ஆயன் நானே. அதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. நல்ல ஆயன் நானே, ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்கள் இருக்கும். இன்பமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். சில வேளைகளில் கேட்பது கிடைக்காது. ஆகையினால் வருத்தமாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், நம்பிக்கையில் தளர்ந்து போகலாம், எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர், காப்பவர், மீட்பவர், ஆசீரளிப்பவர், பசும்புல் மேய்ச்சலை கொடுப்பவர், நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்பவர், நல்ல ஆயனாக இருப்பார். இந்த நல்ல ஆயன் யாரை, இந்த நல்ல ஆயனை யார் பிரதிபலிக்க வேண்டும்? மிக முக்கியமாக குருக்கள், மிக முக்கியமாக குருக்கள். இன்றைய நற்செய்தியிலே ஒரு வார்த்தை எனக்கு மிகப்பெரிய நெருடல். அது என்ன என்றால், அன்பானவர்களே, கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய்கள் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. அன்பானவர்களே, இது குருக்களை மிக மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதமான பகுதி. இன்றைக்கு குருக்களாகிய நம்மில் எத்தனை குருக்கள் தன்னுடைய ஆடுகளுக்காக, தன்னுடைய மக்களுக்காக உயிரை கொடுப்பவர், அதாவது எப்பொழுதும் தம்முடைய மக்களின் நல்ல நிலைகள், நன்மைகள் நினைவாகவே இருப்பவர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள். இன்றைக்கு பலர் சபைகளை விட்டு போகிறார்கள். அவர்கள் போனால் என்ன, திருச்சபை அழிஞ்சா போயிடும் என்று சொல்பவர்கள் உண்டு. அவர்கள் போவதனால் எனக்கு என்ன குறைவு ஏற்பட்டு விடுமா, எனக்கு மறைமாவட்டம் அலவன்ஸ் தருகிறது என்று சொல்லி பிழைப்பவர்கள் உண்டு. இது ஒரு அழைப்பு, பிழைப்பு அல்ல. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எவ்வளவு கடினமான பாதையானாலும் கூட ஆடுகளுக்கு பசும்புல் மேய்ச்சலை கொடுப்பதே உம்முடைய ஊழியர்களுக்கென்று நீர் நியமித்திருக்கிற, நீர் கொடுத்துள்ள கட்டளை. ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பதே நல்ல ஆயனுடைய வேலை என்று சொல்லியிருக்கிறீரே. எவ்வளவு மனதிற்கோ உடலுக்கோ எவ்வளவு கஷ்டமானாலும் கூட அன்பின் ஆண்டவரே, பார்வையிலே உள்ள மக்களுக்கு, பணிக்காக இருக்கின்ற மக்களுக்கென்று எப்பொழுதும் நன்மைகளை செய்ய, அவர்கள் மீது அக்கறை கொண்ட ஊழியர்களாக உம்முடைய குருக்கள் நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.